ஹே கைஸ், நான் இங்கே நீங்கள் பார்த்துருக்குது எம்பி கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து போக்கிமான் பிளாக் கேம்பில் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 4. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்காதீங்க, பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 பார்ட் போட்டிருப்போம். ஸோ அதில் 2 பார்ட்டுக்கு மட்டும் நம்ம கமெண்ட்ஸ் படிக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட அப்பாஸ் ப்ரோ தான் கேட்டிருக்காரு. ஸோ ஒரு வழியாக எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ப்ரோ, ஸ்கூலும் முடிஞ்சு. அடுத்து நம்ம கருப்புசாமி ப்ரோ வந்து ஹாய் ப்ரோனுக்கு போட்டு ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் ரெட் கலர் ஆட் கமெண்ட் பண்ணலன்னா சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப கருப்புசாமி ப்ரோ வந்து 12th முடிஞ்சான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ முடிஞ்சு. ஸோ திரும்ப நம்ம அப்பாஸ் ப்ரோ ஹாய் ப்ரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஹாய் ப்ரோ, நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணலையா? சீக்கிரம் ஓடி போய் ஒரு கமெண்ட்டில் ஒரு ரெட் கலர் ஆட் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஷின் இருக்கும். அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட் நான் அடுத்த வீடியோவில் படிப்பேன். ஸோ கைஸ், இப்போ அங்கே ஓர பேச வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ஜிம் முடிச்சிருப்போம். ஸோ ஜிம் முடிச்சுட்டு அந்த இதெல்லாம் வாங்கிட்டு இந்த சீக்கிரை வாங்கிட்டு வந்திருப்போம் கைஸ். அந்த ட்ரீம் மிஸ்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ இல்லை கைஸ், ஆனால் சின்ன வீடியோ தான், ஆனால் ரொம்ப பெரிய வீடியோன்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய கண்டென்ட் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நம்ம டீமுக்கு ஒரு முக்கியமான 3 நபர் வர போகிறாங்க. ஸோ 3 பேரையும் பிடிக்கிறதுக்குள்ளே நான் செத்துட்டேன் கைஸ். ஸோ சொல்கிறேன், லைனாக போவோம் கைஸ். ஸோ இப்போ எங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா அடுத்த சிட்டிக்கு தான் போகணும். சிட்டியாக டவுனாக சரியாக தெரில கைஸ். அது ஐ திங்க் சிட்டின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் என்னென்னவோ இருக்கும் கைஸ், எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். ஸோ அந்த கோழியெல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க சார் கைஸ், செடியில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துல வந்தேன். ஒரு போக்கி பால், கிரேட் பால் இருந்துச்சு. சரி, அந்த கிரேட் பால் எடுத்துகிட்டு அப்படியே போனேன். நிறைய பேர்கிட்ட சண்டை போட வேண்டியது இருக்குன்னு நினச்சேன். பட் நான் உங்களுக்கு லெவல் ஏறணுன்னா சண்டை போட்டு தான் கைஸ் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்கள் தலைக்கில் நின்று தண்ணி குடித்தா லெவல் ஏறினா சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ நான் இப்போதைக்கு லெவல் ஏற்றாமல் போயிட்டுருக்கேன். எங்கே போய் அடி வாங்க போகிறேன்னு தெரில கைஸ். சரி, இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தோக்கல அவ்வளோவா. லெவல் ஏற்றலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் கைஸ். மேபி ஆஃப்லைனில் ஏற்றி வைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் லெவல் ஏற்றி வைக்கிறேன் கைஸ். ஸோ அப்புறம் இந்த இடத்துல ஒரு வழி இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா முட்டு சந்தை. அப்படியே வந்துட்டேன் கைஸ். இப்போ நேராக போவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பேட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து ரூட் 3 போட்டுருந்துச்சு. ஸோ இதில் ஏறினா அந்த சைடு ஒரு டே கேர் சென்டர் இருக்குங்க கைஸ். அப்படியே உள்ளே போனீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சண்டை போடலாம். ஸோ நான் இப்போதைக்கு யார்கிட்டையும் சண்டை போடல. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான் கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து எம்மியும் கும்மியும் இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம சண்டை போடணும். ஏன்னா பேர் வச்சுருக்காங்க தெரியல, அவங்க அப்பன் ஏதோ பேர் வச்சுருக்காங்க கைஸ். மேபி இந்த பாட்டில் மேபி எவால்வ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது கைஸ். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு போக்கிமான் எவால்வ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பட் ஆனால் எப்போ எவால்வ் ஆகுன்னு எனக்கும் தெரியாது. மேபி எவால்வ் ஆகலான்னு தான் கைஸ் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போக்கிமான் பிடிக்கணும் இந்த வீடியோவில். ஸோ பிடிக்கிறப்போ எத்தனை போக்கிமான் சாவடிக்க போகிறேன்னு தெரில. ஏன்னா லெவல் ஏற்றுறதுக்காகவே சாவடிப்பேன் கைஸ் நான். ஸோ இங்கே ஒரு டபுள் பேட்டில், தரமான பேட்டில் தான் கைஸ். ஆனால் டஃப் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சல்லுன்னு போயிட்டாங்கலாம். ஸோ அவங்க லெவல் 10. நான் இப்போது இது லில்லி இப்போ 12 வச்சுருந்தேன். பேம்பர் வந்து 15 வச்சுருந்தேன். ஸோ கடைசியில் ஸ்னிவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். ஏன்னா லெவல் ஏறணும் இல்லையா. ஸோ அதனால தான் லில்லி இப்போ பைட் யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு பர்லைன் ஃபெயிண்ட்டு. ஸோ ஸ்னிவிக்கு 30 HP, பேம்பருக்கு 30 HP, லில்லி பப்புக்கு 40 HP இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஹெச்பி ஷேர் எடுக்கணும் கைஸ். ஸோ அது இப்போ கிடைக்காது. ஸோ அதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ இன்னும் நம்ம டீமில் மொத்தம் 4 போக்கிமான் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அந்த 2 போக்கிமானுக்கான தேடல் தான் ஓடிக்கொண்டுள்ளது. பார்ப்போம் கைஸ். ஸோ இப்போ வந்து நான் பேம்பவர் எடுத்து இந்த சைடு வச்சுக்கிறேன் கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா தான். ஸோ நம்ம ஸ்னிவி ஃபஸ்ட்டு இருக்கட்டும். ஏன்னா லெவல் ஏற்றணும் இல்லையா. ஸோ அதனால தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நம்ம நேராக போவோம். இந்த இடத்துல ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ வருவா இருங்க அவனே. சரண் பையன் வந்துட்டானா. ஸோ உங்ககிட்ட டியூஏ பேட்ச் இருக்குது, என்கிட்ட டியூஏ பேட்ச் இருக்குது, யார் ஸ்டாங்கு பார்க்கலாமா அப்படின்வா வந்துட்டு. ஸோ டெப்பிக் போ. நான் இப்போ தான் கைஸ் நிவியை வச்சுட்டு வந்தேன். பேம்போரே வச்சுட்டு வந்திருக்கலாம், அழகாக முடிச்சிருக்கலாம் கைஸ். ஸோ எப்போ கரெக்டாக இருக்குமோ அப்போ ஒன்றும் வராது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் இருக்கிறது தான். பேம்பர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நமக்கு எம்பர் போட்டால் அவ்வளோ போகாது. ஸோ நான் வாட்டர் கன் செம்மாட்டா கைஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இது எப்படி சொல்கிறது, அது ஃபயர் டைப்பு. தண்ணி மேலே நெருப்பு மேலே தண்ணி ஊற்றினா அணைஞ்சிடும் இல்லையா. ஸோ திரும்ப வாட்டர் கன் தான் யூஸ் பண்ணேன். சரி திரும்ப பார்த்தேன், சேர்த்துச்சு கைஸ். இல்லை கைஸ், லாஸ்ட்டு 1 HP நின்றுட்டு இருக்குது அவன் கைஸ். இந்த போக்கிமான்கிட்ட அவன் பெரி கொடுக்குறான். ஸோ அதுதான் கைஸ் அந்த பிரச்சனை. அவன் லாஸ்ட் 1 HP நிற்கிறது அதுதான் காரணம். ஸோ நம்மளும் ஹெச்பிலாம் கொடுக்கணும் கைஸ். அப்போ தான் லாஸ்ட் 1 HPலாம் நிற்கும் போக்கிமான். ஸோ இப்போ ஸ்னிவி எடுத்துகிட்டு வந்தேன். என்ன போக்கிமான் எடுத்துகிட்டு வரான்னு கேட்டிங்கன்னா பர்லையன் தான். ஸோ வைன் வீப் போட்டேன். பாதி சொல்ல முடியாது, ஒரு 60% போச்சு கைஸ். ஸோ நல்லது தான் இல்லை, 60% கூட. நம்ம லெவலும் ஜாஸ்தி கைஸ். ஸோ அது 12, நம்ம 15 இருக்கும். ஸோ போக்கிவான் சென்ட்ரல் அப்படி தான் வந்து சொல்லிட்டு போவான், கண்டுக்காதீங்க.
ஸோ திரும்ப 3 வைட்னிப் போட்டேன் கைஸ் இது சாவறதுக்கு. ஸோ அப்புறம் ஒரு டேக்கிள் போட்டு முடிச்சிட்டேன். அது நமக்கு அட்டாக்கை குறைச்சிட்டே இருக்குது கைஸ். ஸோ அதான் பிரச்சனை. ஸ்னீவ் வந்து லெவல் 16 போயிடுச்சு. லீஃப் டோர்னாட்டான்னு ஏதோ ஒரு அட்டாக் கற்றுக்குது கைஸ். ஸோ இன்னும் ஒரு லெவல் தான் இவன் எவால்வ் ஆகிறதுக்கு. மேபி எவால்வ் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ். ஏன்னா இதுக்கப்புறம் 4 பேர்கிட்ட சண்டை போடணும் கைஸ். அதான் பிரச்சனை. ஸோ அதில் 2 பேர் அவன் பார்த்துப்பான். 2 பேர் தான் கொண்டு நம்ம சண்டை போடணும். இவங்ககிட்ட இங்கே ஓடுறாங்க கைஸ். டீம் பிளாஸ்மா அவங்க போயிட்டாங்களா? அவ்வளோ வேகமாக ஓடுறாங்களா அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட போக்கிமான் அவங்க திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிட்டாங்களா? கேர்ள்ஸ் போக்கிமான் தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாங்க கைஸ். அவன் என்னையும் கூப்பிட்டு போட நானும் வரேன். நீ மட்டும் நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறியா தம்பியா? தலை வெட்டிடுறவனுக்கு கைஸ். உள்ளே வந்தவனே எவனோ மாட்டிட்டான் கைஸ். இந்த இடத்துல ஒரு போக்கிமான் பிடிக்கணும். ஸோ அதுக்கு இப்படி வந்தால் சத்தியம் பிடிக்க முடியாது. ரிப்பல் போட்டு தான் கைஸ் வரணும். ஸோ அதுக்காக ரிப்பல் வாங்கணும். பார்க்கலாம். ஸோ இவங்க கிட்டே வந்து போக்கிமான் கேட்டால் நாங்கள் போக்கிமான்லாம் தரமாட்டோம் தம்பி, சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீம் பிளாஸ்மா லோகோ ஓரளவுக்கு நல்லா தாங்க வச்சுருக்கீங்க. ஃப்ளார் தாங்க செம்மையாக இருக்கும். டீம் ஃப்ளார் கைஸ். லீஃப் டொர்னாடோ யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு எவ்வளோ போகுது பார்க்கலான்ட்டு பார்த்தா போர்ச்சுகீஸ் ஒரு 40% தான் இன்னும் இருக்கே. ஒரு 60% போயிடுச்சு. ஸோ அப்புறம் லீர் யூஸ் பண்ணால். ஸோ லீர் யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அழகாக போட்டு முடிச்சிட்டேன் கைஸ். திரும்ப டெய்ல் விப்பா கைஸ். இவன் டிடெக்ட் மூவ் யூஸ் பண்ணுறாங்க கைஸ். வெறியாகுது எனக்கு இது. டிடெக்ட் யூஸ் பண்ணால் இதுவாகும் கைஸ். முன்னாடி போட போகிற அட்டாக்கை அப்பே கணிச்சு அப்பே தடுத்துருவான் அவன். ஸோ அதான் டிடெக்ட்டு. எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு கைஸ். ஸோ நாங்கள் கிட்டே போக்கிமான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது யாரா கொடுக்குறீங்க, நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் 2 பேர் வராங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பேட்டல் கைஸ். ஸோ வாங்க சண்டை போடுவோம். ஸோ டீம் பிளாஸ்மா தான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்களே. பைத்தியக்காரங்க கைஸ் இவங்க. சரியில்லை, நம்ப முடியாது. இவங்ககிட்டே பேட்டராட் தான் கைஸ். மோஸ்ட்லி இது பேட்டராட்டு பரலையும் தான் வச்சுட்ருக்காங்க. மேபி இது எவ்வளோலாம் பார்க்கலான்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொன்னேன் கைஸ் இது. ஸோ இதுதான் கைஸ் டீம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லீஃப் டொர்னாடோ போட்டேன். அதுக்கப்புறம் அவன் டெப்பிக்கு வச்சு எம்பர் போட்டான். அழகாக முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கும் அதே அட்டாக் தான். லீஃப் டொர்னாடோ எம்பர் போட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் டீம் ஒர்க். ஸோ இந்த மாதிரி டீம் ஒர்க்லாம் நிறைய இருக்கணும் கைஸ் வாழ்க்கையில். அப்போ தான் சாதிக்க முடியும். ஸோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டான். போக்கிமானை கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கைஸ் அவங்க. போங்கடா வெளில பைத்தியக்காரங்களா. நான் போய் இந்த போக்கிமானை எடுத்து போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சார். ஓடு சீக்கிரம் ஓடு. அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு கைஸ். ஏதோ வந்துச்சு கைஸ். இந்த போக்கிமானே இப்படி தான் கைஸ். இதில் கணக்கில் வச்சுக்காதீங்க. இது நமக்கு தேவையில்லாத ஒரு போக்கிமான். இது எதுக்கு வருதுன்னே தெரியாது. நான் லெவல் ஏற்றது கூட இது யூஸ் பண்ணல கைஸ். ஆனால் அதெல்லாம் பிரச்சனையான போக்கிமான் கைஸ் கொஞ்சம். சரி பாங்க நம்ம டேரெக்டாக போவோம். இந்த இடத்துல ஒரு போக்கிபால் இருக்கும். அதில் சூப்பர் போஷன் இருக்கும் கைஸ். ஸோ சூப்பர் போஷன் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு தேவையான ஒரு போக்கிமான் மாட்டுச்சு. ஸோ பீடோ கைஸ். நான் சொல்லுவேன்ல ரீஜனல் பேர்டுன்னு. இந்த கேமோட ரீஜனல் பேர்டு இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பேர்ட் போக்கிமான் இருக்குன்னு கைஸ் என்னோடய டீமில். அதுதான் என்னோடய கோலு. ஸோ அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரீஜனல் பேர்டு தான். ஸோ இது ரீஜனல் பேர்டா இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு இந்த போக்கிமான் வேணும் கைஸ். அவ்வளோதான். ஸோ எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து லெவலில் இருக்கணும், இல்லை 12 இருக்கணும் கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு போக்கிமான் தேவை. ஏன்னா 9லேருந்து லெவல் ஏற்றுறது நம்ம லெவல் 12 இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக லெவல் ஏற்றலாம்ல. அதனால தான் கைஸ். ஸோ இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கலாம். பட் ஏன் மிஸ் பண்ணேன்னா இதுதான் கைஸ் காரணம். இது விராப் போட்டேன்னா அந்த விராப்லேயே செத்து போச்சு. அது நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை கைஸ் அதை. ஸோ அப்புறம் வந்தால் இந்த இடத்துல பியாங்காவை அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நின்றுட்டு இருந்ததுக்கு அந்த பொண்ணு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பால் கொடுத்துட்டு போச்சு. ஓ ஹீல் பால், அது வந்து போக்கிமான் நீ பிடிச்சோன்னு தான் ஹீல் ஆக்கும், பால் உள்ளே ஹீல் ஆக்கிடும் அப்படின்னு சொன்னிச்சு கேஸ். சரி அது போமான்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போக்கிமான் சென்டர் ஹீல் பண்ணிட்டு வரலாம் கேஸ். ஹீல் பண்ணிட்டு வந்தாச்சு. வந்துட்டு இந்த இடத்துல போக்கிமான் தேடிட்டு இருந்தேன். என்ன போக்கிமான் கேட்டிங்கன்னா அதுதான் கேஸ் பீடவ். ஸோ அந்த பீடவை தான் தேடிட்டு இருந்தேன். ஸோ பீடவை தேடுற இடத்துல நமக்கு வந்து இந்த போக்கிமான் கிடச்சிச்சு கேஸ், பிளிஸ்டல். இது வந்து அவ்வளோ நம்ம கூட இருக்க போதில் நல்லா இருக்கேன்னு பிடிச்சேன் கேஸ். அந்த மண்டையில் ஸ்பைக் தான் கேஸ், செம்மையாக இருந்துச்சு. சரிங்க திரும்ப போயிட்டு ஹீல் பண்ணணும் கேஸ். ஸோ ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த போக்கிமானு நமக்கு இப்போது போக்கிமான் இடம் தேவை கேஸ். ஸோ அதனால் அந்த போக்கிமான் இடத்துக்காக நம்ம பார்ட்டி கொஞ்சம் காலி பண்ணிட்டு வந்தேன். ஸோ நம்மளோட பர்லைனுக்கு இனிமேல் வேலை இல்லை. ஸோ பேம்பர் இருக்கணும் கேஸ். ஸோ அந்த லில்லிபப்பு இருக்கணும், பர்லைனுக்கு மட்டும் வேலை இல்லை. ஸோ அதனால் பர்லைன் எடுத்து வெளில வச்சுட்டேன் கேஸ். ஸோ நான் ஆஃப்லைனில் லெவல் ஏற்றி வைக்கிறேன் கேஸ். எல்லா போக்கிமானும் எப்படி இருந்தாலும் ஒரு 15 ஏற்றி வைக்கிறேன். பார்க்கலாம் கேஸ், முடிஞ்சால் ஏற்றி வைப்பேன்.
சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அப்புறமா நமக்கு தேவை ரிப்பிள் கைஸ். ஸோ ஏன்னா இன்னொரு போக்கிமான் பிடிக்கணும். ஸோ அதுக்கு ரிப்பிள் இல்லைனா சத்தியமாக போக முடியாது. ஸோ அந்த என்ன போக்கிமான் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான கொஷின் அதுதான். ஸோ அந்த போக்கிமான் கேவில் மட்டும்தான் மாட்டோம். இந்த கேம் ஆண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இந்த பபுளில் இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலி ஐடென்டிஃபைடு லெவல் போக்கிமான். பட் என்ன பண்ணுறது, இதை எப்படி சொல்கிறது, இதை பிடிக்கல கைஸ் நான். ஸோ இதை போட்டு தள்ளிட்டேன் தெரியாதனமாக கைஸ். நான் ஒன்றும் வேணும்னு போட்டு தரல. இதுக்கு முன்னே நிறைய பீடோ மாட்டுச்சு. அதுக்கெலாம் நான் இந்த அட்டாக் போட்டேன் கைஸ். வைன் வீப்பு அவ்வளோவா போகல. இதுக்கு போட்டோன்னா செத்துச்சு கைஸ். ஸோ இது செத்தது நமக்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டதும் இல்லை நல்லதும் இல்லை. நம்மளோட சிமி வந்து லெவல் 17 வந்துச்சு. ஸோ அதை கொண்டதுக்கு வரல. இன்னும் 2-3 போக்கிமான் சேர்த்து கொண்டேன் கைஸா. இது ஃபெயிண்ட் ஆக்கினேன். ஸோ அதுக்காக வந்தது. ஸோ லெவல் 17 வந்தோன்னா நம்ம ஸ்டிவி வந்து எவால்வ் ஆயிடுச்சு கைஸ். சர்வைனாக எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம திரும்ப தேட வேண்டிய வேலை தான் கைஸ். ஸோ இந்த லெவல் போக்கிமான் இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டா இன்னும் அந்த பைன்வில் ஃபாரஸ்ட்டாக என்னவோ கைஸ் அது ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் போய்ட்டால் லெவல் இதிலே கிடைக்கும் கைஸ். 12 கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு நான் எதுக்கு இதை பிடிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சும்மா வந்ததுக்கு இதை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போக்கிவால் வேஸ்ட்டாக்கி பிடிச்சேன் கைஸ். ஸோ நம்மக்கிட்ட பீடோ இப்போதைக்கு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி லில்லிபப் 2 வச்சுருக்கேன். ஸோ அது எதுக்கு இருக்குன்னே தெரில. ஸோ பீடோவுக்கு நேம் வைக்கிறியான்னு கேட்டாங்க கைஸ். தெரியாதனமாக பீடோவுக்கு நேம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பீடோவுன்னே வச்சு விட்டேன். ஸோ இன்னும் லாஸ்ட் வரைக்கும் அது மாறாதான். ஸோ அதனால் அதை எனக்கு இதை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போய் பாக்ஸில் வச்சுட்டேன். ஸோ ரிலீஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டில் மேபி சான்ஸ் இருக்குது கைஸ், பார்க்கலாம். ஸோ கைஸ் அங்கேருந்து அப்படியே வந்து போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிவிட்டு இந்த கேவுக்கு வந்துடுங்க. இந்த கேவில் ஒரு அழகான போக்கிமான் மாட்டோம் கைஸ். ஸோ அது எப்படி மாட்டோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்குக்கு போய்க்கோங்க. அதில் ரிப்பல்னு ஒன்று இருக்கும் கைஸ். அந்த ரிப்பலை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 4 ரிப்பல் வச்சுருந்தேன். ஸோ 3 ரிப்பல் போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேங்க கைஸ். அப்புறம் எல்லாத்தையும் ஓப்பி விட்டுட்டேன். ஹோப்பே தேவையில்லடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேங்க கடைசி வரைக்கும் கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு போக்கி பால் இருந்துச்சு. அதில் தெஃப்ட்டுன்ற மூவ் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் தெரிஞ்சு எதுக்கு இங்கே டீம் பிளாஸ்மா வந்தாங்க, திருடிட்டு போகிறது தான் எங்கள் வேலையே. ஸோ அதான் கைஸ் இங்கே வந்திருக்கேங்க. ஸோ ஃபைனலாக நான் லாஸ்ட்டில் கைஸ் அந்த லாஸ்ட் ரிப்பல் முடிய போகிற நேரத்தில் எனக்கு இந்த போக்கிமான் கிடச்சிச்சு கைஸ், ட்ரில்பர். ஸோ இந்த போக்கிமானுக்கும் பேர் வைக்கிறியான்னு கேட்டாங்க கைஸ். தெரியாதனமாக எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான நான் அந்த தப்பு பண்ணல. இதுக்கு வந்து அதனோட எவால்யூஷன் பேரே வச்சுட்டேன், எக்ஸ்கட்ரில்னு வச்சுட்டேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேர் தான் வைக்கலான்னு போயிட்டேன் கைஸ், ட்ரில்பர். அப்புறமா தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த பேர் வச்சா இந்த பேரே வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் கைஸ். ஸோ இதனோட எவால்வ் எக்ஸ்கட்ரில் தான் கைஸ். ஆனால் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த போக்கிமான் தான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த இடத்துல போக்கி பால் இருக்கே எடுக்கலான்னு வந்தேன். அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன் மக்களே. வேறு வழி இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும். இருங்க சண்டை போட்டு முடிச்சுட்டு வரேன். சண்டை போட்டதுக்கு எதுவும் வருத்தா இல்லைன்னா பாருங்க கைஸ் இந்த போக்கி பால். அப்புறம் டென்ஷன் ஆகிடும். பரவாயில்ல கைஸ், ட்ரிப்பிள் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வாங்க நடங்க அப்படியே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு போக்கிமான் சென்டர் ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலாம் கைஸ் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்தேன் இவங்ககிட்ட தெரியாதனமாக மாட்டிக்கிட்டேங்க. சுற்றிட்டு போகிறதுக்கு பதில் நேராக வந்துட்டேன். ஸோ அவன்கிட்ட சண்டை போட்டு முடிச்சுட்டு அப்படி இப்போ நம்ம குடுன்னு ஓட வேண்டிய வேலை தான். ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸ்கட்ரில் எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு இப்போ போக்கிமான் லெவல் ஏறணும். ஸோ அதனால தான் கைஸ் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 3 போக்கிமான் இருக்குது. நம்மளோட டீமில் லாஸ்ட் வரைக்கும் இந்த 3 இருக்கும், இந்த 3 போக்கிமானும். ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல வந்து சேரன் தம்பி இருந்தாப்புல வந்துட்டு அந்த டார்க்காக இருக்குது கிராஸ் உள்ள போகாத 2 போக்கிமானாக வருது அப்படின்னு சொன்னேன். சரி எனக்கு இப்போ அதில் வேலையில் கைஸ் வந்தாலும் அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட மாட்டாமல் போயிடலான்னு பார்த்தா மாட்டிக்கிச்சு. வேறு வழியே இல்லை கைஸ், சண்டை போட்டு தான் ஆகணும். கரெக்டாக திரும்புது கைஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டு அப்படியே வந்தேன். இந்த இடத்துல வந்து நேராக வந்தாங்க கைஸ் இந்த பிரிட்ஜில் ஏறி. ஸோ இந்த இடத்துல இது உள்ளே போன ஒரு போக்கி பால் இருந்துச்சு. ஸோ அது அவேக்னிங் இருந்துச்சு கைஸ். ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இங்கே ஒருத்தர் ட்ரெயின் நின்றுட்டு இருந்தான். ஸோ அப்புறம் இந்த போர்டில் நம்ம பேரெல்லாம் போடுவாங்களா கைஸ். ஸோ போக்கிமான் ஜிம்லாம் ஜெயிச்சா போடுவாங்களாம். எ ட்ரெயினர் ஃப்ரம் நியூ வேமா டவுன் சேலஞ்சு த ஷேஸ் ஜிம் லீடர். அதில் ஒருத்தங்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நானா இல்லை சேரனான்னு தெரில. ஏன்னா அவனும் ஜெயிச்சாங்க கைஸ். ஸோ 2 பேரும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம அந்த சிட்டிக்கு வந்துவிட்டோம். சிட்டிக்கு வந்தோன்னே இவன் என்ன சொல்கிறான்னா அவன் என்னவோ சொல்கிறாங்க கைஸ், அதை கணக்கில் வச்சுக்காதீங்க. ஸோ இங்கே தான் போக்கிமான் சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டோபெரி கொடுத்துட்டு போகிறாங்க கைஸ். அதாவது இந்த செஸ்டோபெரியை வந்து நம்ம போக்கிமான் கிட்ட கொடுத்தோன்னா ஸோ அது வந்து ஸ்லீப்லேருந்து உடனே அவேக்னிங் ஆகிடுமா கைஸ். ஸோ இப்போ நம்ம இன்னொரு போக்கிமான் பிடிக்கிறது தான் களத்தில் ஓடிட்டுருக்கேன் கைஸ். ஸோ எத்தனை போக்கிமான் இதாங்க ஸ்பின்வெயில் ஃபாரஸ்ட். அப்போ என்ன சொன்னேன்னு தெரில. ஸோ இப்போதைக்கு இது உள்ளே போனேன், பார்த்தா இது உள்ளே வேறு ஏதாவது கதை கண்டினியூ ஆகும் போல கைஸ். ஸோ தெரியாத நம்ம அதில் போயிட்டேன். ஸோ அப்புறம் உள்ளே வந்தோன்னே தலைவன் மாட்டிட்டான். ஸோ நான் எதிரே பார்க்கல கைஸ் இந்த போக்கிமானு வரும்னு எதிர்பார்க்கல நிஜமாக.
ஸோ அதுக்கப்புறமா மட் ஸ்பாட் போட்டேன், தேவையில்லாத மூவ். ஸோ எனக்கு தெரிஞ்சு செத்துருன்னு நினச்சிட்டு அப்படியே வச்சுட்டேன் கைஸ். ஸோ அப்படியே ரிட்டன் வேறு போக்கிமான் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். ஃபியூரி 5 போட்டேன், எவ்வளோ போது பார்க்கலான்ட்டு பார்த்தா கொஞ்சம் தான் கைஸ் போச்சு. ஸோ போதும் தான் இதுவே ஜாஸ்தி. ஸோ அது க்ரோல் போடுது கைஸ், இந்த க்ரோல் தான் பிரச்சனையே. அட்டாக் டிஃபென்ஸ்க்கு அது அட்டாக் கம்மி பண்ணி விட்டுது. அப்புறம் என்ன ஒரு அட்டாக் போட்டேன், அந்த அட்டாக் அதுக்கு அஃபெக்டே பண்ணல கைஸ். ஸோ அப்புறமா வேறு வழி இல்லாமல் நம்மளுடைய நல்ல போக்கிமான் பெம்பர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த போக்கிமான் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கேரண்டி இருக்குமான்னு எனக்கு சொல்கிறதுக்கு நம்பிக்கை இல்லை கைஸ். மேபி லில்லி பப்போட உருமாற்றம் கூட இருக்கலாம் நம்ம கூட லாஸ்ட் வரைக்கும். ஸோ பீடை வந்து கியூ அட்டாக் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணேன். ஸோ எவ்வளோ போகுதுன்னு தான் தெரில. ஸோ ஸ்க்ராட்சே போட்டு சாவடிக்காமல் இதுவாக்கலான்னு பார்த்தேன் கைஸ். ஏன்னா லெவல் 12 வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இங்கே எவ்வளோ நேரம் சுற்றுனேன் கைஸ், 8 வருது லெவல். டென்ஷன் ஆகிட்டேன் கைஸ். அப்புறம் கடைசியில் தான் இந்த இடத்துல லெவல்லே வந்துச்சு. லெவல் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல லெவல் 12 வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல இதுக்கப்புறம் அடித்தா செத்துருன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அதனால் போக்கிபால் போட்டேன், மாட்டிடுச்சு. ஸோ இது வரைக்கும் இன்னும் அவ்வளோ பெருசாக நடக்கல கைஸ், எல்லாம் சப்பையாக தான் போச்சு. ஸோ இந்த பீடியோக்கு நேம் வைக்கிறேன்னு கேட்டாங்க, உஷாராக நேமே தேவையில்லடா எனக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல வந்து ஏதோ இந்த போக்கிமான் மாட்டிச்சு கைஸ், தேவையில்லாத ஒரு போக்கிமான். ஸோ எஸ்கேப் போயிடலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறமா நான் கடைசியாக ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்து இந்த போக்கிமான் கண்டுபிடிச்சேன். ஸோ ரொம்ப நேரம் சுற்ற கைஸ், ஒரு ரெண்டு போக்கிமான் மாட்டிச்சு, அப்புறம் இதுதான் மாட்டிச்சு. ஸோ இதுதான் கைஸ் நம்ம டீமோட 4வது போக்கிமான் டிம்பர். ஸோ இதுக்கு 3 எவால்வ் இருக்குது. ஸோ 3வது எவால்வ் தான் தரமாக இருக்கும். ஆனால் நிட்டெண்டா ஸ்விட்சில் தான் அந்த எவால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு இது இருக்குது கைஸ், பார்க்கலாம், அது மேபி எவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ லீரா கைஸ், ஆனால் இவன் வந்து ஒரு ஃபைட்டிங் டைப் போக்கிமான், நமக்கு இந்த ஜிம்முக்கு யூஸ் ஆவான்னு நினைக்கிறேன். இவன் மேபி நான் லெவல் ஏற்றி வைக்கிறேன் கைஸ். எல்லாம் இவன் ஆல்ரெடி 14 இருக்கான். லெவல் ஏற்றுறேன் கைஸ், ஏற்றணும், எல்லா போக்கிமானுக்கு ஏற்றணும் கைஸ். ஸோ நம்மளோட சர்வைன் வந்து 17 இருக்கான். ஸோ டிம்பர் வந்து கொஞ்சோண்டு லெவல், ஸோ கொஞ்சமாக ஹெச்பி இருந்துச்சு. ஸோ அப்போயே போக்கிபால் போட்டேன், மாட்டிப்பான்ற ஒரு நம்பிக்கை தான் கைஸ். ஸோ மாட்டிட்டான். ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்வாக் மாட்டிச்சு, ஸ்வாக் போக்கிமான். ஸோ அந்த போக்கிமான் வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அதனால் அதை விட்டுட்டேன், அடித்து சாவடிச்சேன் கைஸ். இப்போ லெவல் ஏறி இருக்கும் அது. ஸோ டிம்பருக்கு நிக்நேம் வைக்கிறான்னு கேட்குறாங்க, வாய்ப்பில்லை ராஜா. ஸோ கைஸ் எந்த போக்கிமான் நிக்நேமே வைக்கக்கூடாது. ஸோ ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிக்நேம் வைக்கிறது பிடிக்காது. ஏன்னா அதுக்கு இருக்க ஒரிஜினல் பேரை விட்டு வேறு ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டா எப்படி இருக்கணும், நல்லாயிருக்குமா? ஸோ அதனால தான் கைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டவுன் மேப் எடுத்து பார்த்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணமாக தான் கைஸ், ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான சிட்டி போகணும். ஸோ நான் ரூட் 4ல் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போகணும் கைஸ். அந்த இடத்துல தான் நமக்கு 4வது போக்கிமான் கிடைக்கும். ஸோ 5வது போக்கிமான் கிடைக்கும். சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பார்க்குறேன். அது வரைக்கும் until then டாட்டா பை. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மேபி ஜிம் ஃபைட் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் போக்கிமான்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த பீடோவும் அப்புறமா இந்த எலக்ட்ரிக் டைப் போக்கிமான் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறமா நம்ம 2 போக்கிமான் கைஸ். என்னென்ன போக்கிமான் கேட்டிங்கன்னா நம்மளோட பீடோவும் லெவல் 12 இருக்க பீடோவும் டிம்பரும் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். சரி கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டாட்டா பை. ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களே. ஓகே கைஸ், பை.